ஆனால் விஜய் ஒரு ஆட்சி அமைக்கணும், ஒரு பெரிய கட்சியாக இருக்கணும், அந்த அளவுக்கான விருப்பத்திலேயாவது அல்லது அந்த அளவுக்கான ஒரு நுணுக்கத்தில் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இஎஸ்ஆவிய அவங்க ப்ளூ பிரிண்ட்டுங்க. நீங்கள் விஜயை நான் இப்போவும் சொல்கிறேன், குறைச்சி மதிப்பிடுறாங்க. விஜய் ரொம்ப தீர்மானமாக ஸ்டடி பண்ணிட்டு தாங்க அரசியல் கட்சிக்கு தொடங்கியிருக்காரு. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன்லாம் சினிமா துறையை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் வரைக்கும் எங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரெவென்யூ வர்ற துறையில் டாப்பில் இருக்கும்போது தூக்கி போட்டு வர்றாருன்னா அவர் என்ன எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாசிபிலிட்டிஸ், இந்த ஸ்வாட் கேல்குலேஷன்லாம் போடாமலா வந்திருப்பார். அவருக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீம் நிச்சயமாக ப்ளூ பிரிண்ட் பண்ணியிருக்கு. நேற்று நடத்தின ஆர்ப்பாட்டம் ஒரு உதாரணம். 28 மாவட்டத்திலையும் மேசிவ் டெமான்ஸ்ட்ரேஷன்.